Good morning. Today's special Malaysian style chicken piratal version 2. So நம்ம chicken piratal சமைக்க போறோம் Malaysian ஸ்டைல்ல சிம்பிளா ஃபாஸ்டா. So அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் 2 கருவேப்பிலை எடுத்துச்சிங்க, ஒரு வெங்காயம் சிறுசா அரிஞ்சிங்க, ஒரு தக்காளி பழம், ஒரு செராய் லெமன் கிராஸ். அதையும் சுத்தம் பண்ணிட்டு சிறுசா அரிஞ்சிச்சிருங்க. இந்த பொருட்கள்லாம் போட்டு நம்ம blend பண்ண போறோம். இப்போ அந்த பொருட்களை போட்டு blend பண்ணலாம். தக்காளி பழம், கருவேப்பிலை, வெங்காயம், செராய் அதாவது லெமன் கிராஸ். ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. முடிஞ்சால் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கங்க. அது வந்து நைஸாக அரைப்படுறதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி இந்த பேஸ்ட்டை எடுத்து வச்சிடும் சைட்டில். மற்ற பொருட்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சள்தூள். தாளிக்க வேண்டிய பொருட்கள் ஒரு பட்டை, ஒரு பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் தேவையான அளவு. எண்ணெய் சூடான பிற்பாடு தாளிப்பு பொருட்கள் போட்டுக்கலாம். ஒரு பட்டை, ஒரு ஸ்டார், 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இதை போட்டு நல்லா தாளிப்போம். நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். பட்டை வந்து கம்பாங்க ஆகணும். வெங்காயம் போட்டுக்கலாம். நான் சிறுசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் பட்டை மிளகாவையும் சேர்த்து போட்டிருக்கேன். பட்டை மிளகா ஒரு 2 இல்லைன்னா 3 எடுத்துங்க. ஸோ அது வந்து நல்லா தாளிப்போம். வெங்காயம் நிறம் மாறணும், ஒரு மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் கலர் வரணும். வந்த பிற்பாடு தான் வந்து நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுவோம். மசாலா பவுடர் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா பவுடர், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். இதெல்லாம் போட்டு இதோடு சேர்த்து கொதிக்க விடலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கிலோ கோழி இறைச்சியை போட்டுக்கலாம். கோழி இறைச்சி ஏற்கனவே நான் சுத்தம் பண்ண பிற்பாடு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உப்பும் போட்டு மேரினேட் பண்ணிச்சிட்டேன் ஐஸ்பெல்ல. இப்போ தான் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தால் தான் நான் ஃபோட்டோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் ஃபோட்டோவை. ஸோ இதில் ஸ்ட்ரைட்டாக நான் மசோ பண்ணுறேன். ஸோ போட்டு நல்லா வேக விடுவோம். ஸோ 3 போடலாம். 3 போட்டு 2 சைட்டும் அது வேகணும் சிக்கனு. எனக்கு சாந்து வந்து நம்ம பரட்டலாக எடுக்கிறதுனால ட்ரையாக வேணும். ஸோ இந்த தண்ணியோடு என்ன செய்யும், இந்த கோழி எச்சும் சேர்ந்துக்கிட்டு நல்லா குக் ஆகும். இப்போ நம்ம மூடாங்கி போட்டு 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். இறைச்சி வேகணும். ஸோ நம்ம வேக வச்ச அப் டு 5 to 7 மினிட்ஸ் இறைச்சி வந்து ஓரளவு வந்திருக்கு. ஸோ தண்ணி சுண்டணும். ஸோ அது வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். அது சிக்கனை வந்து நம்ம 3 போடுவோம். 3 போடுறப்ப தெரியும் எந்த சைட்டு வந்திருக்கு எந்த சைட்டு வேவலன்னு. ஸோ ஒன்றுனா நம்ம செக் பண்ணிவிடுவோம்.
இப்போ நம்ம கோழி அரிசி நல்லா வந்துருச்சு, தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம கருவேப்பிலை போடுவோம். ஏற்கனவே ஒரு கருவேப்பிலை போட்டோம், இது 2வது கருவேப்பிலை. ஸோ இது வந்து நான் கணேஷனுக்காண்டி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது போட்டு நல்லா கிளறி விடுவோம். அவ்வளோதான், நம்மளோட மலேசியன் ஸ்டைல் சிக்கன் பைரட்டல் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனில். பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் bless you. Love you all. Take care. Happy cooking. Bye. Drop it.